ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்னதுன்னா 9ஆம் வகுப்பு கணமொழியில் எடுத்துக்காட்டு 1.21 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு கணம் கொடுத்துட்டாங்க. பிங்கிறது ஒரு எக்ஸ் ஒரு பகா எண் 11க்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சிங்கிறது எக்ஸ் வந்து கேபிட்டல் எண்ணா இஎல் எண் மற்றும் 5க்கு மேலேயும் 9க்கு கீழேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நம்ம சரி பார்க்கணும். இது என்னது? பங்கீட்டு விதி. சரிங்களா? பங்கீட்டு விதியில் நம்ம சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. 0 2 4 6 8. அடுத்து பி ஈக்குவல் டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பி என்னது? எக்ஸ் வந்து ஒரு பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பகா எண்ணா என்னது? ஒன்னாலே தன்னாலே வகுப்படுறது தான் பகா எண். 1வது வைப்பாடில் வரும், அடுத்து அதே வைப்பாடில் வரும், அதுதான் பகா எண். என்னதெல்லாம் சொல்லுங்கள்? 2 அதே வைப்பாடில் வரும், 1வது வைப்பாடில். அடுத்து 3 4 வந்து வராது. 4 வந்து 2வது வைப்பாடிலே வரும், அப்படி தானே? 1 2 4 3 வைப்பாடில் வரும், அப்போ 4 வந்து வராது. அடுத்து 5, அடுத்து 7. சரிங்களா? அடுத்து 8 9 10 இதெல்லாம் வராது. 11க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க, அதனால 11 எடுக்க வேண்டாம். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 11ஐயும் நம்ம சேர்த்து எடுத்துருப்போம். சரிங்களா? இப்போது 7ஓட நிப்பாட்டிக்கணும். அடுத்து சி பாருங்கள். சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எண். கேபிட்டல் எண்ணா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல் இருந்து 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கான கண்டிஷன் வந்து 5க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? 5 விட அதிகமாக. இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா இதை விட அதிகமாக எடுக்கணும். சரிங்களா? அப்போது 5 விட அதிகமாக ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 5 எடுத்துக்கணும். ஈக்குவல் டு கொடுக்காம லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5 விட அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து இங்கே வந்து 9க்கு முன்னாடி உள்ள நம்பர், கீழே வந்து ஈக்குவல் டு கொடுக்கல பார்த்தீங்களா? 9க்கு முன்னாடி உள்ள நம்பர். அப்போ 5 6 7 8. 9க்கு முன்னாடி என்ன வரும்? 8 வரும். சரிங்களா? இப்போது நம்ம 3 இதையும் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி வெட்டு சி. அதில் வந்து பி வெட்டு சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? பி வெட்டு சி கண்டுபிடிங்க. பி வெட்டு சினா ஃபஸ்ட்டு பியை எடுத்து எழுதுவோம். 2 3 5 7 வெட்டு சியை எடுத்து எழுதிக்கோங்க. 5 6 7 8. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குன்னு பாருங்கள். என்னது இருக்குது? 5 இருக்கா? 5 2லையுமே இருக்குது, அப்படி தானே? 5 2லையுமே இருக்குது. அடுத்து 7 இருக்குது. அப்போ 5,7. பி வெட்டு சி என்னது? 5,7. அப்போது ஏ யூனியன் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. அப்போது ஏ சேர்ப்பு பி வெட்டு சினா ஃபஸ்ட்டு ஏயை எடுத்து எழுதிக்கோங்க. 0 2 4 6 8. யூ சேர்ப்பு பி வெட்டு சி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5,7. எழுதியாச்சா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். எழுதுங்க பார்ப்போம். 0 2 4 6 8. அடுத்து என்னது? 5,7. எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன வரும்? இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னது கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிப்போமா? ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பி. ஏயை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 1 0 2 4 6 8. அடுத்து சேர்ப்பு பி என்னது? 2 3 5 7. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 0 2 4 6 8. இந்த இதில் மிச்சம் என்னதெல்லாம் இருக்குது? 3 5 7. எழுதியாச்சா? அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிங்க. ஏ சேர்ப்பு சி. ஏ என்னது? 0 2 4 6 8. சேர்ப்பு சி என்னது? சி 5 6 7 8. 5 6 7 8. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? 0 2 4 6 8. அடுத்து இங்கே 5 இருக்குது 7 இருக்குது, அவ்வளோதான். 5 7. சரிங்களா? இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் டு. இப்போ இந்த இதை எடுத்து எழுதி பொதுவாக உள்ளதை எழுதுவோம். சரிங்களா? 2 0 2
4 6 8 3 5 7 வெட்டு. அடுத்து 0 2 4 6 8 5 7. இப்போ இது ரெண்டுக்கு பொதுவாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது, அடுத்து 8 இருக்குது, அடுத்து 3 இல்லை 5 இருக்குது, 7 இருக்குது. அப்படி தானே? இப்போது இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இதுவும் ஒன்று போல் இருக்கா பாருங்கள். 0 2 4 6 8 5 7 ஒன்று போல் இருக்குது. அப்படி தானே? அப்போ இது ரெண்டும் என்னது ஈக்குவல் தானே, சேம் தானே. அப்போது என்ன எழுதலாம், 1 மற்றும் 2 1 மற்றும் 2 1 மற்றும் 2 என்னது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. சரியா? அப்போ இது சரிபார்க்கப்பட்டது. இந்த சம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு சம் 1.22 1.22 அப்போமா என்னது கொடுத்துருக்காங்க, வெண்படங்களை பயன்படுத்தி இந்த பங்கீட்டு விதியை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கணம் கொடுத்துருந்தாங்களா, இப்போ வந்து வெண்படத்தை பயன்படுத்தி நம்ம செய்யணும். இதில் வந்து ஏபிசின்னு 3 கணம் கொடுத்துருக்காங்க, அதனால 3 வட்டம் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். பி சேர்ப்பு சி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ பி சேர்ப்பு சினா என்ன செய்வோம், பிஐ சியையும் சேர்த்து வரைவோம். அப்படி தானே? பி சியும் இந்த இது பிஏ சியையும் சேர்த்து வரைஞ்சாச்சு. அடுத்து ஏ வெட்டு பி சேர்ப்பு சி, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. இப்போது இதில் வந்து என்ன செய்யணும், பி சேர்ப்பு சிக்கும் ஏக்கும் பொதுவாக உள்ளது என்னதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த இது ஏ, அப்படி தானே? இந்த இது பி சேர்ப்பு சி, இந்த இது பி சேர்ப்பு சி. இந்த இதில் ஏல என்னெல்லாம் வருதோ அதுதான் வரையணும். ஏல எதெல்லாம் வருது, இந்த இருக்குது பாருங்கள், இந்த இது தான் ஏல வருது. அப்படி தானே? மீதி எல்லாம் இது வந்து பியில் வருது, இதில் வந்து சியில் வருது. அப்போ இந்த இடம் மட்டும்தான் என்னது ஏல வருது. அப்போ ஏக்கும் பி சேர்ப்பு சிக்கும் பொதுவாக உள்ளது என்னது, இதுதான். அப்படி தானே? அப்போ இது என்னது, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. இதை வந்து ஃபஸ்ட்டு இதாக எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்டு பாருங்கள், என்னது கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சி ரெண்டையும் சேர்த்து போடணும். ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி கண்டுபிடிப்போமா. ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பினா ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது என்னது இருக்குது, இந்த இருக்குது. ஏக்கும் பிக்கும் பொதுவாக இந்த வட்டம், இதுவும் ஏல இருக்குது பியில் இருக்குது. அப்படி தானே? அப்போ இதை வந்து என்ன செய்வோம், ஏ வெட்டு பின்னு சொல்லுவோம். இதில் ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்குது. அதே மாதிரி ஏ வெட்டு சி, ஏ வெட்டு சினா எப்படி இருக்கும், ஏ வெட்டு சினா ஏக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கும். ஏக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறது என்னது, இந்த இருக்குது பாருங்கள். பொதுவாக இருக்கிறதுனா ஏல இருக்கணும் சியில் இருக்கணும். இந்த இதை பாருங்கள், ஏலையும் இருக்குது சியிலையும் இருக்குது. அப்படி தானே? சிங்கிற வட்டம் இங்கே இருக்குது, ஏங்கிற வட்டம் இங்கே இருக்குது. ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது ஏ வெட்டு சி. இப்போது ஏ வெட்டு சியையும் ஏ வெட்டு பியையும் ஏ வெட்டு சியையும் சேர்த்து வரையப்படுறோம். அப்படி தானே? ஏ வெட்டு பி சேர்த்து ஏ வெட்டு சி. இந்த இதில் என்னது வந்திருக்கு, இந்த இது வந்திருக்கு. இந்த இதில் என்ன வந்திருக்கு, இந்த இது வந்திருக்கு. இப்போ சேர்த்து வரைஞ்சால் என்ன வருது, இந்த இது மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்களா. அப்போ இதை ரெண்டாவது தான் எடுத்துக்கோங்க. அப்போ இதுவும் ஈக்குவல். அப்படி தானே? ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. 1 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு அடுத்தடுத்து சேனலில் வந்து 9th சம் வரும். 10th 6th சாப்டர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.